எப்போ சாமி கனவா நனவா தாங்க தெரில இந்த சட்டத்துலேயும் படிக்கிறது படின்னு என்ன தான் சொன்னாலும் படிக்கவே மாட்டான். இன்றைக்கி எந்திச்சு பார்க்குறேன் படிச்சுட்ருக்கான். எனக்கு ஷாக்கு. எனக்கு தான் ஷாக்குன்னு பார்த்தா சாணம் அதுக்கு மேலே என்னம்மா கதிர் படிச்சுட்ருக்கான்னு அந்தளவுக்கு படின்னு காட்டாக கற்றுவங்க. கண்டுக்கவே மாட்டான். அவனுக்கா என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி தான் படிப்பான். ஆக்சுவலி நேற்றுக்கு சென்னையிலேருந்து வந்தனால பயங்கர பேக் பெயின் ஆகிடுச்சுங்க. என்னால் கிச்சனில் நின்று சமைக்கவே முடியல. நின்னாவே பயங்கர லெக் பெயின் ஆகுது, பேக் பெயின் ஆகுது. இது என்னென்னு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா சாப்பாடு காலையில் ஸ்கிப் பண்ணிட்டோம். கூழ் மட்டும் தான் குடிக்க முடிஞ்சது. மத்தியானம் லஞ்ச் சமைக்க முடியல. அதுவும் இல்லாமல் எதுவும் வீட்டில் இல்லாதனால அவங்க அப்பா கிட்ட சொல்லி கொங்கு மெஸ்க்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் அதுக்கு 4 திட்டு. தயிர் இருக்குல்ல, சாதம் மட்டும் வச்சா போதாதா அப்படின்னு வீட்டில் ரொம்ப நாள் ஆச்சுங்க கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்னால் அதுவும் மீல்ஸ்க்கு கொங்கு மெஸ் தாங்க. பாப்பமட்டி பிரிவுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி போனால் டுவர்ட்ஸ் உள்ளூர் ரோடில் வந்துடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ப்ரொமோஷன் கிடையாதுங்க, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அவங்க கொடுக்குற சிந்தாமணி சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் மீல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பளம்லேருந்து பாயசம் வரைக்கும் எல்லாமே வந்துருங்க. மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலே எனக்கு அவங்க செய்கிற சாம்பார் ரசம் அவ்வளோ ஃபேவரெட்டுங்க. என்ன தான் நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணாலும் அந்த சாம்பார் யாராவது சாப்பிட்ருக்காங்களா? ஆனால் நான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னக்கா இவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு கேட்காதீங்க. எல்லாத்துலேயும் 2 வாய் வர மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துப்பேன், அவ்வளோதான். உண்மையாலுமே சாப்பிட்றது பயங்கர சட்டிலாக இருந்துங்க. நிறைய பக்கம் சாப்பிட்டா வயிறு நல்லா உப்புன மாதிரி இருக்கும், பயங்கர டயர்டாக இருக்கும். பட் எப்போயுமே கொங்கு மெஸ்ஸில் நாங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சட்டிலாக இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு கும்முன்னு வந்து தூங்கிட்டேங்க. என்னால் சுத்தமாக முடியல. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பேக் பெயினோட டயர்டு.